ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே ஆல்ன்றதை டிக் பண்ணிடுங்க. ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வெல்கம் டு வணக்கம். கம்மிங் 18th எம்டிக்கு பெயில் கிடச்சிரும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். கம்மிங் 18 பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டில் கேஸ் ஹியரிங் வருது. ஸோ அதில் என்ன பேச போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்றது நமக்கு தெரியாது இப்போ வரைக்கும். ஸோ அன்னைக்கு டேட்டில் அவங்க என்ன பேசி முடிச்சிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம தனியாக வீடியோ போடுவோம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்த முதல்ல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நம்மளோட எம்டி பார்த்தீங்க அப்படின்னா தானே முன் போய் சரணடைஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த கேஸ் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் போய் முடிஞ்சாலும் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவம் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். அவங்க இந்த கேஸை நீட் அண்ட் கிளியராக முடிச்சுட்டு எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு வெளியில் வரத்தான் போகிறாங்க. இதுக்கப்புறம் வழக்கம் போல் இயல்பு நிலையில் நம்ம பேமெண்ட்டை வித்ட்ரா கொடுக்கத்தான் போகிறோம். ஸோ எல்லா ப்ராசஸுமே கிளியராக ரன் ஆகத்தான் போகுது. ஸோ ஆனாலும் எல்லாத்துக்குமே ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. 18ஆம் தேதி என்ன நடக்குமோ அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா மைவித் ஆட்ஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட்டை வச்சு தான் உள்ளே வந்திருப்போம். கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணுறதுக்குமே ஒரு ட்ரஸ்ட்டை வச்சு தான் நம்ம அப்கிரேட் பண்ணியிருப்போம். இந்த நம்பிக்கை எது மேலே இருக்குது? மைவித் ஆட்ஸ் மேலே இருக்கா, இல்லை மைவித் ஆட்ஸோட எம்டி மேலே இருக்கா, இல்லை அவங்க வச்சுருக்க ஸ்கீம் மேலே இருக்கா? இந்த மாதிரி பல கேள்விகளை நம்மக்கிட்ட கேட்டால் எல்லாத்துக்குமே அது குழப்பம் தான் அடையும். கண்டிப்பாக இந்த மூணில் ஏதோ ஒரு நம்பிக்கை நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். அந்த ஸ்ட்ராங்காக வச்சு தான் நம்ம அப்கிரேட் பண்ணியிருப்போம். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையும் நம்மக்கிட்ட கொஞ்சம் போல் இருக்குன்ற பட்சத்தில் தான் நம்ம பிளான் அப்கிரேட் கொடுத்துருப்போம். எல்லாத்தையுமே தாண்டி ஏன் இப்போ ஒவ்வொருத்தர் சொல்கிறத கேட்டு நம்ம பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? மைவித்திரியை பற்றி நெகட்டிவாக பேசுகிறவங்க பேசிக்கிட்டே போட்டோம். ஸோ அவங்க பேசுகிறது எல்லா விஷயமே நடந்துட போகிறது கிடையாது. அதுக்காக நம்ம ஆத்திரப்படணும் எந்த அவசியமும் கிடையாது. ஸோ ரெகுலராக நம்மளோட சீலிங் ஒர்க்கை பார்த்துட்டு நம்மளுடைய பேமெண்ட்டை அச்சீவ் பண்ணிட்டு நம்ம போயிடுவோம். நம்ம ஏமாறலை அப்படின்ற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குது. அதேமாரி யாரும் நம்மளை ஏமாற்றலை அப்படின்ற உறுதிலையும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுமாரி மைவித் ஆட்ஸ் தரப்பில் அவங்களும் நம்மளை ஏமாற்றணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கும் கிடையாது. இந்த மாதிரி எல்லாரோட எண்ணங்களும் ஒரு சேர இருக்கிறப்ப எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றது நம்மளோட கருத்து. ஏன்னா நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டையுமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சொல்கிறப்ப எல்லாத்துக்குமே பதட்டமான சுச்சுவேஷன் இருக்கத்தான் செய்யும். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த வீடியோ நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே எத்தனை கமெண்ட் நெகட்டிவாக இருக்கும்னு நீங்களே போய் படித்து பாருங்கள். ஸோ ரெகுலராக நான் அதை ரீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படி இருந்தும் ரெகுலராக நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு அந்த நம்பிக்கை உடையலைன்றதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். அதேமாரி உங்களுடைய நம்பிக்கையை யாரும் உடைக்கலை அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டீங்க. உங்களுடைய சீலிங் லிமிட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு உங்களுடைய வேலையை பார்த்துட்டு கரெக்டாக இருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் அப்போயே சொன்னேன் இதில் பணம் போடாத, இதை அப்கிரேட் பண்ணாதுன்னு நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ மனசு ஆறுதல் படுற மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்திருந்தாலும் இது போக போக சரியாகத்தான் போகுது. மைவித் ஆட்ஸோட ஆப் இன்னும் முடக்கப்படலை. மைவித் ஆட்ஸோட அக்கௌண்ட்டும் இன்னும் முடக்கப்படலை. நம்ம ரெகுலராக நம்மளோட சீலிங் லிமிட்டை நம்ம அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பேமெண்ட் வருவதற்கான தாமதம் கொஞ்சம் ஆகத்தான் செய்யுது. ஸோ அதுக்கான ப்ராசஸை மொத்தமாக முடிச்சுட்டு வரணும்னு தான் இப்போ எம்டி உள்ளே போயிருக்காங்க. 18ஆம் தேதி நடக்கக்கூடிய ஹியரிங்கில் எல்லா விஷயமுமே அப்பட்டமாக வெளியில் வரத்தான் போகுது. EOW என்னென்ன விஷயத்தை கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கோர்ட்டில் கண்டிப்பாக சப்மிட் பண்ணுவாங்க. இதில் எல்லா ப்ராசஸுமே கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் இந்த கேஸ் கண்டிப்பாக மைவித்திரிக்கு சாதகமாக தான் அமையும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதில் முறைப்படி பிஸ்னஸ் அவங்க பண்ணலை, கவர்மெண்ட் சொன்ன எல்லா விஷயத்துக்குமே ஆப்போசிட்டாக இருந்திருக்காங்க, இவங்க கொடுக்குற ப்ராடக்ட் சரியில்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எம்டி தலைமுறைவாருக்கான முயற்சி தான் எடுப்பாங்களே தவிர தானாக சரண்டர் ஆக மாட்டாங்க. ஸோ இவங்க சரண்டர் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சுக்கணும். இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டோம். கொஞ்சம் இந்த மாதம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த மாதம் இறுதிக்குள் இல்லை அடுத்த மாதம் முதல் வாரம் 2வது வாரத்துக்குள்ளே நமக்கு நல்ல செய்தி கண்டிப்பாக சேரும். ஸோ கண்டிப்பாக எம்டி வெளியில் வந்துட்டாங்கனாலே இதுக்கு அடுத்த அப்டேட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றினா அப்டேட் கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு. ஸோ அடுத்த அப்டேட் கொடுக்க போகிறாருன்னு சொல்கிறத விட நமக்கு பாசிட்டிவான விஷயத்தை நிறைய சொல்லுவார். நம்ம எதிர்பார்த்துட்டு காத்துட்ருக்கோம். கண்டிப்பாக அதை செய்வாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லிக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திங்க் பாசிட்டிவ். எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவாக நினைப்போம். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமே பாசிட்டிவாக முடியுன்ற நம்பிக்கையோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நல்ல அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன். ஸோ வழக்கம் போல் நம்மளோட சேனலில் சொல்கிற மாதிரிக்கு நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்ல பாதையில் செல்வோம். வாழ்த்துக்கள், வணக்கம்.